தர்மபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் சுதந்திரத்திற்கு பிறகு உருவான முதல் மாவட்டம். 1965ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் இந்த மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து பிரித்து தனி மாவட்டமாக உருவானது. தமிழ்நாட்டில் விடுதலைக்கு பிறகு உருவான இந்த மாவட்டம் வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி மணிவிழா காணவிருக்கிறது. அதை மாவட்ட ஆட்சியர் சற்று சிறப்பாக நினைவில் வைத்துக்கொண்டு அந்த நாளை ஏதேனும் ஒரு வகையில் நலத்திட்டங்களால் பொலிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தர்மபுரி மாவட்டம் மாங்கனிகளுக்கு பெயர் போன மாவட்டம். விளைவது தர்மபுரியில், விற்பது சேலத்தில். அதனால் சேலத்தை மாங்கனிகள் நகரம் என்று சொன்னாலும் உண்மையிலேயே மாங்கனிகள் அதிகம் விளைகின்ற மாவட்டம் தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் தான். இந்த மாங்கனி தான் இந்தியாவினுடைய தேசிய பழம். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கும் இது தேசிய பழம், பிலிப்பைன்ஸுக்கும் தேசிய பழம். இப்படி 3 நாடுகளின் தேசிய பழமாக இருக்கிற பெருமை மாம்பழத்திற்கு உண்டு. மாம்பழம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்ட பழமை வாய்ந்த மரம். அந்த மரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கின்றன. முக்கனிகளில் முதன்மை பெற்றது மாங்கனி தான். மாங்கனியில் பலவித சத்துக்கள் இருக்கின்றன. அதை போல தர்மபுரியிலும் பலவித சத்துகள் இருக்கின்றன. தர்மபுரியை பொறுத்தவரை என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் அந்த பெயரை உச்சரித்தாலே சற்று சிலிர்ப்பு ஏற்படுவது உண்டு. காரணம், நான் முதலாக வேளாண் அலுவலராக ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் தான் என் பணியை தொடங்கினேன். ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக என் பணியை தொடங்கினேன். பிறகு கிளவங்கலத்தில் பணியாற்றினேன். இறுதியாக பாலக்கோட்டில் பணியாற்றினேன். அங்கே பணியாற்றுகிற போது உழவர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எவ்வாறு அலுவலர்களை மதிக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். நான் உண்மையிலேயே தர்மபுரி மாவட்டத்தின் ஆட்சியராக வர வேண்டும் என்றுதான் இந்த தேர்வையே எழுதினேன். ஆனால் காஞ்சிபுரத்தில் பணியாற்ற வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் எப்போதும் தர்மபுரியை பற்றி எண்ணுகிற போது நான் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தினேன் என்பதை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். அப்படி புகழ்வாய்ந்த இந்த தர்மபுரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலம் ஒன்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலேயே பலரும் விரும்புகின்ற சுற்றுலா தலமாக இருப்பது ஒகேனக்கல். அதனுடைய தமிழ் பெயர் உகுநீர் கல் என்பதுதான். அதை சங்க இலக்கியங்களில் தலைநீர் காவிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உகுநீர் கல் என்பதை 1960 வந்த சேமன் சண்டை என்கின்ற ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒருவர், நான் கங்கையாடப் போகிறேன், குமரியாடப் போகிறேன் என்று சொல்கிற போது நம் ஊரிலே இருக்கிற உகுநீர் கல்லில் போய் ஆடக்கூடாதா என்கின்ற வரி வருகிறது. அதை போல குளிர் காவிரி என்கின்ற அந்த நூலிலும் உகுநீர் கல் என்கின்ற சொல்தான் இடம்பெற்றிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் நாம் சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட புலவர்கள் கடையேழு வள்ளல்களைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதியமானை பற்றி ஔவையார் நிறைய பாடியிருக்கிறார். அசோகருடைய சிறுகல் சாசனத்தில் அதியர்களை பற்றி குறிப்பு இருக்கிறது என்கின்ற தகவலையும் நான் கண்டேன். அதியமானை பற்றி ஔவையார் நிறைய பாடல்களை புறநானூற்றிலே பாடியிருக்கின்றார். அதில் அதியமானுடைய உடல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவன் கால் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். அதியமானை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது தன்னுடைய பாடல் ஒன்றில்
களம்புகள் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்தே எம்முளும் உளன் ஒரு பொருணன் வைகை என்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்தே செய்த அண்ணானே என்று கூறுகிறார். அதாவது ஒரு நாளைக்கு 8 தேர் செய்கின்ற ஒரு தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயற்சி செய்து ஒரு காலை செய்தால் எவ்வளவு வலிமையோடு இருக்குமோ, எவ்வளவு அழகோடு இருக்குமோ, அப்படி வைகள் என்கால் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னானே என்று குறிப்பிடுகிறார். அப்படி வலிமை வாய்ந்தவன் அதியமான் என்று கூறுகிறார். எங்கள் அதியமான் எப்படிப்பட்டவன் என்றால், முழவிலே காற்று போதினால் கூட அதை போர்ப்பறை என்று எண்ணிக்கொண்டு சிலிர்த்து எழுவான் என்று இன்னுரைய பாடலிலே கூறுகிறார். சிறுவன் மல்லரும் உளரே அதான்று பொதுவில் உறங்கும் விசியுறு தன்னுமை வழிபெருந்தன் கண் கேட்பின் அது போர் என எண்ணும் என் ஐயும் உளரே என்று குறிப்பிடுகிறார் அதியமானுடைய வீரனை. அதைப் போல இந்த அதியமான் தன்னை போஷிப்பதை பற்றி ஔவையார் கூறுகிற போது, யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா, யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா பொருள் அறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் தந்தனவா புதல்வர் தம் மடலை என் வாய் சொல்லும் அன்ன நெடுமதி பல கடந்த அந்த அதியன் கடிமதல் அரண் கடந்த நெடுமா நஞ்சி அருளல் மாறே என்று குறிப்பிடுகிறார். குழந்தையின் மடலைக்கு பொருள் இல்லை, ஆனால் அந்த தந்தையர் அந்த மடலையை கேட்டு அதன் மீது பாசம் செலுத்துகிறார். அதை போலத்தான் நான் பாடுகிற பாடலும் ஒன்று பொருள் இல்லை, ஆனால் என் மீது அருளை தருகிறான் இந்த அதியன் என்று பாடுகிறார். தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் வரப்போகிறது. ஆனால் அதியமான் போரை விரும்பவில்லை. அதனால் ஔவையார் தூது செல்கிறார். அங்கே தொண்டைமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது. அந்த புதிதாக இருக்கிற படைக்கலன்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஔவையார் பாடுகிறார். இவ்வே பீலி அணிந்து மலர் சூட்டி கண் திரள் நோன்காள் நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சுதைந்து கொள் திறம் குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒண்ணும் இல்லார் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. இங்கே உன்னுடைய படைக்கலன்கள் எல்லாம் பளபளப்பாக இருக்கிறது, ஆனால் அதியமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் போரிலே குத்தி ரத்தம் பட்டு வளைந்து பார்க்கவே முடியவில்லை என்று வஞ்ச புகழ்ச்சியை போல தொண்டைமான் இதுவரை போரையே சந்தித்ததில்லை என்பதை கூறி போரை தடுத்து நிற்கிறார். அந்த காலத்தில் புலவர்கள் எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்படி ஔவை அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்றதை பரிமேலழகர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கின்ற அந்த குறளுக்கு பதில் விளக்கம் கூறுகிற போது, ஔவைக்கு அதியன் தந்த நெல்லிக்கனியை போன்ற அமிழ்தானவற்றை என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லோருமே அதியமான் ஔவைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து விட்டார் என்று ஔவையார் பெற்றதையும் அதியன் தந்ததையும் பெருமையாக பேசுகிறோம். உண்மையிலேயே அதியன் தந்த நெல்லிக்கனியை விட அதிகமாக தந்து விட்டார் ஔவையார். ஏனென்றால் அதிக நாள் வாழ்கிற நெல்லிக்கனியை உண்ட ஔவை இறந்து போய்விட்டாள். ஆனால் அதியனை பற்றி ஔவை எழுதிய பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன, எப்போதும் உயிரோடு. எனவே அதியன் கொடுத்ததை விட அதிகம் கொடுத்தவள் ஔவை. அதுதான் தமிழின் சிறப்பு. இப்படி 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தர்மபுரியிலே முதல் முறையாக புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தக திருவிழாவிலே
சொல்லரங்கங்கள். புத்தகத்தை பார்க்க வேண்டியதுதானே, போய்விட வேண்டியதுதானே. எதற்காக ஒரு மேடை, அதிலே சில பேர் வந்து பேச வேண்டும் என்கிற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும். அவர்கள் இதை எழுப்பியதும் உண்டு. மால்கம் கிளாட்வெல் என்பவர் பிளிங்க் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் கூறுகின்ற ஒன்று, ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் முழுவதுமாக யாரும் படித்து விட்டு வாங்குவதில்லை, புரட்டி பார்க்கிறார்கள். நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் 2 பக்கங்களிலேயே இந்த புத்தகத்தை வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அதைப் போல ஒரு சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் 5 நிமிடத்திலேயே இருக்க வேண்டாமா இல்லை அல்லது செல்ல வேண்டுமா என்பதை அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். எதனால் சொல்லரங்கம் முக்கியத்துவம் வாய்ந்தது? திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஏன் செவிகளை அவர் உயர்த்தி கூறினார்? செவிகளை பொறுத்தவரை மற்ற பொறிகளில் இருந்து அது வேறுபட்டது. ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் இருந்த இடத்திலிருந்தே எதையும் கேட்டுவிடலாம். கண்கள் சென்று பற்றும் பொறி, செவி நின்று பற்றும் பொறி. இருந்த இடத்திலேயே அறிந்து கொள்வது. அதிகம் படித்தால் கண் வலிக்கும், அதிகம் பேசினால் வாய் வலிக்கும், அதிகம் நடந்தால் கால் வலிக்கும், அதிகம் உழைத்தால் கை வலிக்கும், அதிகம் தூக்கினால் முதுகு வலிக்கும், அதிகம் சிந்தித்தால் தலை வலிக்கும், எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது. கண்களை மூட இமையுண்டு, நாக்கை மூட இதழ்கள் உண்டு, காதுகளை மூட எதுவும் இல்லை. இரு காதுக்கு எதுவும் மூடி இருக்காது. அதுதான் காதின் சிறப்பு. விலங்குகளுக்கு எப்படி புலன்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம், மனிதர்களைப் போல 44 மடங்கு மோப்ப சக்தி அதிகம். ஆனால் அதற்கு பார்வை குறைவு. வனத்திலே ஒரு புலி வேட்டையாட வருகிறது என்றால் மரத்திலே இருக்கிற குரங்கு முதலில் பார்த்துவிடும். அது கத்தி எச்சரிக்கை செய்யும். உடனே மான்கள் விழிப்படைந்து விடும். அந்த மான்களின் காதுகள் எந்த திசையில் ஓசை வருகிறது என்றே பார்க்கும். கேட்கிற திறன் நம்மை விட யானைக்கு அதிகம். அதனால் இன்ஃப்ரா சவுண்ட் என்பதை கேட்கிற சக்தி யானைக்கு இருக்கிறது. நாம் கேட்க முடியாத ஓசைகளை அது கேட்பதால் தரையிலேயே சத்தத்தை எழுப்பி மற்ற யானைகளை அது எச்சரிக்கை செய்ய முடியும். வௌவால்கள் இரவிலே பறக்கின்றன, சுவரிலே மோதாமல் பறக்கின்றன. காரணம், அல்ட்ராசானிக் அதிர்வலைகளை எழுப்பி சுவர் இருப்பதை அவை கண்டுபிடித்துக் கொள்கின்றன. மனிதனுடைய மகத்துவமே அவனுக்கு மோந்து பார்க்கும் தன்மையும், விழிகளால் பார்க்கிற தன்மையும், காதுகளால் கேட்கிற தன்மையும் சம அளவிலே இருப்பதுதான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. நம்முடைய உறுப்பிலேயே சிறப்பு வாய்ந்தது காது. ஏனென்றால் இந்த காதுகள் 2 பேருக்கு ஒரே மாதிரி இருப்பதில்லை. தொடக்கத்திலே கைரேகைக்கு பதிலாக காது ரேகை வைக்கலாமா என்று கூட யோசித்தார்கள். நாம் சின்ன வயதிலேயே குத்துவது காதுகளைத்தான். அது மட்டுமல்ல, யாராவது ஏமாந்தாலும் நாம் குத்துவது அவர்கள் காதுகளைத்தான். இப்படி காதுகளுக்கு எண்ணற்ற சிறப்பு இருப்பதனாலும் பெரும்பான்மையானவற்றை நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்கின்றோம். உண்பது எப்படி என்று புத்தகம் படித்தா கற்றுக்கொண்டோம். குளிப்பது எப்படி என்று யாராவது வகுப்பு எடுத்தார்களா? பற்களை துலக்குவது எப்படி என்று யாராவது பாடம் போதித்தார்களா? எப்படி உறங்க வேண்டும் என்று யாராவது ஏடுகளிலே சொல்லித் தந்தார்களா? இவற்றையெல்லாம் நாம் காதுகளிலே கேட்டு கேட்டுத்தான் அறிந்து கொண்டோம். நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதனால் தான் திருவள்ளுவர் எனைத்தானும் நல்லவை கேட்க என்று குறிப்பிட்டார். அதனால் கற்றிலனாயினும் கேட்க, படிக்காமல் இருந்தால் கூட கேள்வியின் மூலம் ஒருவர் அறிவு பெற முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசுகிற போது
நீங்கள் 40 நிமிடங்களில் உறிஞ்சிக் கொள்கிறீர்கள். 5 நிமிடங்களில் அவர் படித்த மிகப்பெரிய புத்தகத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். அவர் சொல்வதிலிருந்து எந்தெந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் பேசுகிற போது அது உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு திசை காட்டியாக இருக்கலாம். ஒரே ஒரு சிந்தனை ஒரு பேச்சிலே கிடைத்து அதை நீங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்றால் கூட அது மகத்துவம் வாய்ந்ததுதான். உதாரணமாக, நான் சிறு வயதில் சித்பவானந்தா என்பவர் எங்கள் பள்ளியில் விவேகானந்தர் எவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவர் என்பதற்கு ஒரு சின்ன கதையை சொன்னார். அந்த சிறுகதை என்னுடைய இதயத்தில் இன்னமும் இடம்பெற்று இருக்கிறது. அதை கேட்ட பிறகு நான் என்னுடைய கவனத்தை எப்படி குவிப்பது என்பதை கற்றுக்கொண்டேன். எவ்வளவு பெரிய சந்தையிலும் ஒரு புத்தகத்தை சந்தடி இல்லாமல் படித்து விடுகிற தன்மையை நான் பெற்றது அந்த சிறுகதையால் தான். அதனால் நீங்கள் சொல்லரங்கத்திலே அவர்கள் கூறுகிற கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் காணொளியில் கேட்டாலும் நேராக கேட்பதை போன்ற இனிமை அது இருக்காது. எப்படி பசுவின் படியிலே இருக்கிற பால் பாத்திரத்திற்கு வந்தாலே நீர்த்து போய்விடுகிறதோ, அதை போல நேரடியாக கேட்கிற போது இருக்கிற அந்த தாக்கம் அதை காணொளியில் கேட்கிற போது ஏற்படுவது இல்லை. இந்த உலகத்தில் அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் பேசிய உரைகளால் மானுடம் செழுமை பெற்றது. அவர்கள் போதிக்கவில்லை, பேசினார்கள், பரப்புரை செய்தார்கள், போகிற இடங்களில் எல்லாம் தங்கள் சிந்தனைகளை விதைத்தார்கள். புத்தர் மிகப்பெரிய சங்கத்தில் பேசுவார். எல்லா நேரமும் பேசிக்கொண்டே இருந்தார். அவர் எதையும் எழுதி வைக்க விரும்பவில்லை. எழுதினால் அதையே கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். போகிற இடங்களில் எல்லாம் தர்க்கங்கள் நிகழ்த்தினார், மனங்களை வென்றார், மாற்றங்களை ஏற்படுத்தினார். புத்தருடைய உரையை கேட்டு மாறியவர்கள் ஏராளம். சாக்ரட்டிஸ் இளைஞர்கள் முன்னால் தோன்றுவார், சில கேள்விகளை வைப்பார், பதில்களை வரவழைப்பார். கேள்விகள் கேட்டு கேட்டு சிந்திக்க வைத்து ஏத்தன்ஸ் நகரத்து இளைஞர்களை அவர் மாற்றம் கொள்ள செய்தார். டெமஸ்தனிஸ் அவன் அவையிலே ஏறி நின்றால் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை. ஆரம்பத்திலே திக்குவாயாக திகழ்ந்தவன் கூழாங்கற்களை வாயிலே அடைத்து சரளமாக பேச கற்று காற்றின் அலைகளை விட இன்னும் ஓங்கி உச்சரிக்க கற்றுக்கொண்டு மலைகளை ஏறி மூச்சு தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு பேசும் நீளமான வாக்கியங்களை பேச முயன்று அதற்கு பிறகு எந்த மேடையில் அவன் தோன்றினாலும் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை என்கின்ற அபார ஆற்றல் கொண்டவனாக அலெக்சாண்டருடைய படையெடுப்பை கூட எதிர்த்து பேசினான். சிசரோ மிகப்பெரிய வழக்கறிஞர். சர்ச்சில் போர்க்காலங்களில் ஆற்றிய உரைகள் தான் சிப்பாய்களை சிலிர்த்து எழச் செய்தது. லிங்கன் சாதாரணமாக பேசினாலும் மகத்துவம் வாய்ந்த பேச்சுக்களை எல்லாம் பேசினார். காமராஜர் எளிமையாக பேசுவார், ஆனால் அந்த உரை மக்களின் இதயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கொட்டுகிற அருவியை போல, ஓடுகின்ற ஆற்றை போல, எழும்புகிற புயலை போல பேசுகின்ற ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்தவர் பொது உடைமைவாதி ஜீவா. அவர் பேசுகிற போது கற்களை எல்லாம் மலை அருவி உருட்டுவதை போன்ற ஓசை வரும். அவருக்கு எந்த மேடையும் ஏற்றதாக இருக்காது. நடந்து கொண்டே பேசுவார். உடல் மொழியில் அவள் காட்டுகின்ற சைகைகளை பார்த்து பேச்சு மொழியின் இலக்கணங்களை எல்லாம் காலில் போட்டு மிதித்தவர் என்று சுந்தர ராமசாமி குறிப்பிடுகிறார். அதை போல ஆற்றொடுக்காக பேசி மூளை முடுக்குகளில் இருக்கிற இளைஞர்களினுடைய உள்ளத்தில் எல்லாம் பற்றையும் மொழிப்பற்றையும் ஏற்படுத்திய மாபெரும் மனிதராக திகழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே பேசி அவர்களுடைய உரிமை குரலாக, அவருடைய ஏக்கப் பெருமேச்சாக திகழ்ந்து அவர்களிடம் தன்மானத்தையும் சுயமரியாதையும் போராட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தியவர். இப்படி மகத்தான மனிதர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் பேச்சினால் பல மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள். எப்படி பேச வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தெரிவிக்கின்றார். அவர் கூறினார், சொலல் வல்லன் சோர்விலன் அவனை இகழ் வெல்லல் யாருக்கு வரிது. எவன் ஒருவன் சொல் வன்மையில் திகழ்ந்திருக்கிறானோ,
எவன் ஒருவன் வாதங்களை வெல்லுவதற்கு தயாராக இருக்கிறானோ, எதிராளிகள் வந்து பேசுவதற்கு தயங்குகின்ற அளவிற்கு அறிவும் ஞானமும் பெற்று விளங்குகிறானோ, அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று திருவள்ளுவர் தெரிவித்தார். அவர்தான் சொன்னார், கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும். கேளாதவர்கள் கூட, முக்கியமாக நாம் கருத வேண்டியது என்னவென்றால், விரும்பாதவர்கள் கூட ஒரு 5 நிமிடம் கேட்டால் அங்கேயே இருந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதுதான் தலை சிறந்த உரையாக இருக்க முடியும் என்று சொன்னார். எனவே புத்தகத்தையும் பேச்சையும் பிரிக்க முடியாது. புத்தகத்திலிருந்து உருவானது பேச்சு, பேச்சிலிருந்து உருவானது புத்தகம். சொல்லரங்குகள் எப்போதும் தேவை. ஒரு பேச்சு எதை செய்யும்? ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தூங்கி கிடக்கின்ற மனிதர்களை தட்டி எழுப்பும் பாரதியின் கவிதைகள், வ.உ.சியின் உரைகள், சுப்பிரமணிய சிவத்தினுடைய உரைகள் தூங்கி கிடந்தவர்களை தட்டி எழுப்பின. எனவே ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும், சமூக உணர்வை ஏற்படுத்தும். நாம் தனி மனிதனாக இருப்பது அல்ல, இந்த சமூகத்தில் எந்த ஏழை கண்ணீர் வடித்தாலும் அதை துடைப்பதற்கு நம் கரங்கள் நீள வேண்டும் என்கின்ற உணர்வை ஒரு பேச்சு ஏற்படுத்தும். அது கட்டுப்பாட்டை உண்டாக்கும். பசித்தாலும் பரவாயில்லை, கொள்கைக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை, சுய கட்டுப்பாட்டை ஒரு பேச்சினால் ஏற்படுத்த முடியும். யாராவது ஒருவர் நம் அருகே காயம் பட்டால் ஓடி சென்று களிம்பு தடவ வேண்டும் என்கின்ற பரிவை அது ஏற்படுத்தும். நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். நாம் நல்லவர்களுடைய உரையை கேட்டால் நற்பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை அது ஏற்படுத்தும். மூட நம்பிக்கைகளை எல்லாம் தகர்த்து எறிவதற்கு ஒரு சொற்பொழிவால் பலன் கிடைக்கும். அது நம்மை ஒன்றுபடச் செய்வதாக இருக்கும். இந்தியா என்பது ஒன்றுபடுவதற்கு எண்ணற்ற தலைவர்கள் பயணித்து நாட்டு மக்களுடைய இதயத்திலே மூட்டிய சுதந்திர தீதான் மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம். எனவே ஓர் உரை மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உலகத்திலே பேச்சு என்ன செய்தது? அது தூண்டியது, உற்சாகப்படுத்தியது, ஊக்கப்படுத்தியது, செயல்பட வைத்தது, சோம்பி இருப்பவர்களை எழ வைத்தது, கிளர்ச்சி செய்ய வைத்தது, நாட்டுப்பற்றை ஊட்டியது, அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது, அவருடைய உள்ளத்தில் அடங்காத தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவற்றையெல்லாம் உரைகள் செய்தன. உலகத்திலே சிறந்த உரைகள் பல இருக்கின்றன. ஆபிரகாம் லிங்கன் 170 சொற்கள் மட்டுமே கொண்டு பேசிய கெட்டிஸ்பர்க் உரை இன்றும் சிறந்த உரையாக கருதப்படுகிறது. அந்த உரை இல்லாத உலக சொற்பொழிவுகள் பற்றிய புத்தகமே கிடையாது. அதை அவர் ஆற்றிய போது அது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனால் நாளடைவில் அது மகத்தான உரையாக கருதப்படுகிறது. மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது ஆற்றிய உரை தலை சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இந்தியா விடுதலை பெற்ற அந்த நள்ளிரவில் 3 பேர் உரையாற்றினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், சௌத்ரி காலிஸ் கிஸ்மான் என்கின்ற 3 பேர் ஆற்றினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேருடைய உரைதான் வரலாற்றிலே நிலைத்து நிற்பதாக இருந்தது. சர்ச்சில் ஆற்றிய போர் உரைகள் சிறந்த உரைகளாக கருதப்படுகின்றன. we can, yes we can என்று ஒபாமா ஆற்றிய உரை மகத்தான உரையாக கருதப்படுகிறது. நெல்சன் மண்டேலா ஆற்றினாரே, தன்னுடைய நாட்டின் தொடக்கத்தில் ஆற்றிய அந்த உரை சிறந்ததாக கருதப்படுகிறது. எனக்கும் ஒரு கனவு இருக்கிறது என்று மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ஆற்றினாரே, அந்த உரை இன்றும் தலை சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இப்படி மகத்தான உரைகள். சவேதார் குலத்தை பற்றி அம்பேத்கர் ஆற்றிய உரை மாபெரும் உரையாக கருதப்படுகிறது. இந்த உரைகளை எல்லாம் வாசிக்கின்ற போதுதான் வாசிப்பு எவ்வளவு நேசிப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்ளும். புத்தக திருவிழாக்களை ஏன் நடத்த வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கூறினார்கள், மாவட்டந்தோறும் நாங்கள் புத்தக விழாக்களை நடத்துவதற்கான அரசாணையை அரசு பிறப்பித்தது என்று. ஏன் புத்தக திருவிழாவை நாம் நடத்த வேண்டும்? படிக்கின்ற பண்பாட்டை புத்தக திருவிழாக்கள் ஏற்படுத்தும். இங்கே திரு சிசுபாலன் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். அவர் இந்த புத்தக திருவிழாக்கள் நடப்பதற்கு முன்னால் மிகுந்த பிரயாசை கொண்டு மக்களை திரட்டி புத்தக திருவிழாக்கள் நடத்தினார் என்று இங்கே எனக்கு கூறப்பட்டது. புத்தக விழாக்களை நடத்துவது
படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்காக. பல்வேறு விதமான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பது என்பது புத்தக திருவிழாவில் தான் சாத்தியம். இந்த புத்தகங்கள் உலகம் சார்ந்த அத்தனை எழுத்தாளர்களையும் உங்கள் கண்முன்னாலே கொண்டு வந்து விரிக்கிறது. இங்கே நீங்கள் படைப்பாளிகளை சந்திப்பீர்கள். படைப்பாளிகளும் படிப்பாளர்களும் பதிப்பாளர்களும் சந்திக்கின்ற இடமாக இருக்கிறது புத்தக திருவிழா. ஒரு படைப்பாளி தன்னுடைய எந்த புத்தகம் விரும்பப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு புத்தக திருவிழா உதவுகிறது. ஒரு பதிப்பாளர் யாருடைய புத்தகங்களை மக்கள் நேசிக்கிறார்கள், எந்த வயதினர் எந்த புத்தகத்தை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிறது. உள்ளூர்காரர்கள் தங்களுடைய புத்தகங்களை வெளியிடுவதற்கு இது உதவுகிறது. அப்படித்தான் மாவட்ட ஆட்சியருடைய நேர்முக உதவியாளர் ஒரு புத்தகத்தை இந்த மேடையிலே வெளியிட்டிருக்கின்றார். அதை போலவே உள்ளூர் எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை கடைபிடிப்பதற்கும் இது உதவுகிறது. எனவே புத்தக திருவிழா என்பது ஒரு மகத்தான நிகழ்வு. இந்த புத்தக திருவிழாவில் தொடக்கத்திலேயே நிறைய வியாபாரம் ஆகும் என்று பதிப்பாளர்கள் எதிர்பார்க்க கூடாது. எப்போதுமே படிப்படியாகத்தான் எதுவும் நடக்கும். காவிரி தொடங்குகிற இடத்தில் கூட அது சன்னமாகத்தான் தொடங்குகிறது. ஆடு தாண்டும் காவிரியாக தொடங்குகிற அந்த நதிதான் பிறகு அகண்ட காவிரியாகிறது. அதுதான் உகிநீர் கல்லில் வந்து விழுகிறது. அதுதான் தலைநீர் காவிரியாக இருக்கிறது. எனவே இந்த புத்தக திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்கள் வந்து பார்க்க வேண்டும். பொருட்காட்சியை பார்ப்பதைப் போல புத்தக கண்காட்சியும் பார்க்க வேண்டும் என்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஆசிரியர்கள் வாசிப்பதன் நோக்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். நான் ஓய்வு பெறுகிற அன்று காலையில் எழுதிய கடிதமே பள்ளிக்கல்வி இயக்குனருக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் வாசகர் மன்றத்தை தொடங்குங்கள் என்கின்ற கடிதம்தான். வாசிக்க தொடங்கினால் புத்தகங்களை எல்லோரும் வாங்கத் தொடங்குவார்கள். எப்போது அவர்கள் அறிவை தேடி போகிறார்களோ அப்போது அவர்கள் வாழ்க்கையே ஒளிமயமாக ஆகும் என்பதை கூறி மையத் தலைமைகள் என்கின்ற தலைப்பில் பேசுவதற்கு விழைகிறேன். இந்த சீனத்து பன்றிவாலை சீனையர்கள் ஏன் சிகை அலங்காரமாக கொண்டார்கள் என்பதற்கு ஒரு வரலாறு உண்டு. சீனர்கள் நாகரிகத்திலே மேம்பட்டவர்கள். ஆனால் மஞ்சூரியர்கள் படைபலத்திலே மேம்பட்டவர்கள். அவர்கள் பாய்ந்து வருகின்ற குதிரைகள், பலமான படை, வற்றாத வைராகியம், செறிவான ஆயுதங்கள் ஆகியவற்றை தங்கள் கைகளில் வைத்திருந்தார்கள். நாகரிகம் அடைந்த சமுதாயம் எப்போதுமே அறிவில் தான் மும்முரம் காட்டும். படைபலம் கொண்ட மஞ்சூரியர்கள் சீனர்களை ஆக்கிரமித்தார்கள். 17ஆம் நூற்றாண்டில் சீனா அடிமைப்பட்டது. அடிமைப்பட்டவுடன் அவர்கள் செய்த ஒரே காரியம் சீனர்களை வேறுபடுத்த அவர்கள் தலைமுடியை மடுங்க சிரைத்து பின்னால் ஒரு சடையை போல தொங்கவிடச் செய்தார்கள். ஆண்களுக்கு இந்த தலை அலங்காரம். சீனர்கள் கொதித்து எழுந்தார்கள். இதற்கு எதிராக கிளர்ச்சிகள் செய்தார்கள். இதற்கு எதிராக போராட்டங்கள் செய்தார்கள். சிகைக்கு எதிராக சிறை சென்றார்கள். அதனால் அவர்கள் பல சிரமங்கள் பட்டார்கள். ஆனால் எப்போதுமே புதிய செருப்பு பாதம் படப்பட பணிந்து விடுவதைப் போல நாளடைவில் அவர்கள் அந்த சிகை அலங்காரத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள். பிறகு எது அடிமைத்தனமாக கருதப்பட்டுவதோ அதுவே அலங்காரமானது. அதையே அவர்கள் தங்களுடைய அடையாளமாக கருதினார்கள். அதற்கு பிறகு சான் பிரான்சிஸ்கோவில் இருந்த சீனர்களை இந்த தலைமுடி நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறிய போது அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். 1911ஆம் நூற்றாண்டு தான் அவர்கள் மஞ்சூரியருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டார்கள். சீனம் மிகுந்த அறிவு பெற்ற நாடுதான். அவர்கள்தான் காகிதத்தை கண்டுபிடித்தார்கள். அவர்கள்தான் மசியை கண்டுபிடித்தார்கள். குதிரை அங்கவடியை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். திசை காட்டியை கண்டுபிடித்தவர்கள் அவர்கள்தான். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்களும் அவர்கள்தான். ஆனால் ஏன் தோல்வி அடைந்தார்கள்? தூங்கி கிடக்கவா துப்பாக்கிகள், பெருமை பேசி திரிவா பீரங்கிகள், உரையிலே உறங்கவா வாள்கள், கரையிலே நிற்கவா கப்பல்கள், விளையாடி மகிழவா வில்கள், அழகு பொருட்களா அம்புகள், விண்ணிலே பறக்கவா விமானங்கள். அதனால் அவர்கள் தோல்வியுற்றார்கள். நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தால் தலைமை
அவர்கள் தலையெடுத்து வருவதை பார்க்கிறோம். நட்டத்தில் இயங்குகிற கடைகள் திடீரென லாபத்தில் செல்கின்றன. மூடப்படுகின்ற வர்த்தகங்கள் முகிழ்த்து எழுகின்றன. இருண்டு கிடக்கின்ற இல்லங்கள் ஒளிபெற்று திகழ்கின்றன. வறுமை வாழ்த்திய மாநிலங்கள் வளமாக மாறுகின்றன. காரணம், அதற்கு தலைவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். அந்த நாட்டிலே, அந்த இடங்களிலே, அந்த நிறுவனங்களிலே எண்ணெய் நிரம்பி இருக்கின்ற அந்த தீபங்களுக்கு அவர்கள் தீக்குச்சி ஆகிறார்கள். மலர்ந்திருக்கின்ற ஒரு பூங்காக்களில் அந்த மலர்களுக்கு அவர்கள் வண்ணத்து பூச்சியாக மாறி மகரந்த சேர்க்கை மனங்களிலே செய்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதனால் அந்த நாடும் அந்த நிறுவனமும் மேம்பட்டு செல்கிறது. மைய தலைமைகள் என்று சொன்னால் உலகுக்கு தலைமை என்று பொருள் அல்ல. ஒரு மாவட்டத்தின் தலைமையும் மையம்தான், ஒரு மாநிலத்தின் தலைமையும் மையம்தான், ஒரு நிறுவனத்தின் தலைமையும் மையம்தான், ஒரு உணவகத்தின் தலைமையும் மையம்தான். நீங்கள் எங்கே பணியாற்றுகிறீர்களோ அதுதான் உங்கள் மையம். அங்கே தலைமை பண்புகளோடு திகழ்வதுதான் மைய தலைமைகள். தலைவன் எப்படி உருவானான்? மனிதன் காடுகளிலே திரிந்த போது வேட்டையாடி கொண்டிருந்தான். அப்போது தலைவன் கிடையாது, தலைவி மட்டும்தான். அப்போது பெண்படி சமுதாயம் தான் இருந்தது. அப்போது சமுதாயம் இல்லை, கூட்டங்கள் இருந்தன. உஷா கூட்டம், நிஷா கூட்டம் என்று இருந்தது. அதைத்தான் குடும்பம், தனி சொத்து, அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்கின்ற புத்தகத்தில் ஏங்கல்ஸ் எழுதுகிறார். பழங்கால சமுதாயம் என்கின்ற நூலில் மார்கன் எழுதுகிறார். வால்காவில் இருந்து கங்கை என்கிற நூலில் ராகுல் சாகர்த்தியாயன் எழுதுகிறார். பெண்கள் தான் தலைவியாக இருந்தார்கள், தலைவன் இல்லை. பெண்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் ஆண்கள் இருந்தார்கள். பெண்கள் தான் ஆண்களுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் விவசாயம் தொடங்கியது. ஐரோப்பாவும் ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் சந்திக்கின்ற பிறை வடிவ நிலத்தில் ஒரு வேறுபாடு கண்டது. அங்கே காட்டு பார்லிகளையும் காட்டு கோதுமைகளையும் மனிதன் பார்த்தான். அவற்றை தடவி தடவி உண்ணுகின்ற பதத்திற்கு ஏற்படுத்தினான். பிறகு அவன் வேட்டையாடி திரிந்தால் அதிகம் எதுவும் கிடைக்காது, நாம் விவசாயம் செய்தால் வளமாக வாழலாம் என்று விவசாயம் தொடங்கினான். அப்போது அவனுக்கு உபரி நேரம் கிடைத்தது. அந்த உபரி நேரத்தில் அவன் சிந்தித்தான். மொழி வளமடைந்தது, வீடுகள் பிறந்தன, கட்டடங்கள் பிறந்தன, கலைகள் பிறந்தன, காவியங்கள் பிறந்தன. அதே நேரத்தில் உட்கார்ந்து தின்னுகின்ற ஒரு கூட்டமும் உண்டானது. உழைத்து பிழைக்கிறவர்கள் இருந்தார்கள், அவர்களை உறிஞ்சி வாழ்பவர்களும் இருந்தார்கள். அந்த உறிஞ்சி வாழ்பவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் உங்களை பார்த்துக் கொள்கிறோம். இளங்குடி சமுதாயத்திலே ஒன்று உண்டு. நீங்கள் இப்போதும் பழங்குடியினருடைய கிராமத்திற்கு போனால் அங்கே அனைவரும் ஒருவரை ஒருவர் அறிந்திருப்பார்கள். புதிதாக யார் வந்தாலும் நீங்கள் யார் என்று கேட்பார்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் ஒரு சிற்றூருக்கு சென்றால் நீங்கள் யார் என்று விசாரிப்பார்கள். தெரியாதவர்கள் சிற்றூரிலே நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை போல இருந்த சமுதாயம் தானியங்கள் கிடைத்ததால், அவற்றை எல்லா காலங்களிலும் உண்ண முடிந்ததால் பல்கி பெருகியது. ஒருவருக்கொருவர் அடையாளம் தெரியாத நிலை உண்டானது. அப்போது அவர்களுக்கு பாதுகாப்புக்கு சிலர் தேவைப்பட்டார்கள். வலிமையான சிலரை தேர்ந்தெடுத்துக் கொண்டு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார்கள். இன்னும் பெருகிய போது நகரங்கள் உண்டானது. அப்போது மக்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியவில்லை. யாரெல்லாம் இவர்களை பாதுகாப்பதற்காக இருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை எதிர்த்து போராடினார்கள், அவர்களை அடிமையாக்கினார்கள். அடிமைகளை கொள்வது ஒன்றும் பெரிதில்லை என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் அடிமை சின்னங்களை அவர்கள் மீது திணித்தார்கள். இதன் காரணமாக இவர்களில் இருந்து இவர்களை பாதுகாப்பதற்காக ஒருவன் உருவானான். குடிகள் உருவானது, சூப்பர் குடிகள் உருவானது, சூப்பர் தலைவன் உருவானான். இப்படித்தான் தலைவன் என்கின்ற ஒன்று சரித்திரத்திலே வந்தது. இந்த தலைவர்கள் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை 5 விதத்தில் பார்க்கலாம். ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் அவன் திறந்த மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். இந்திய சமுதாயத்திலே சத்திரியர்கள் மட்டும்தான் போரிலே ஈடுபட முடியும் என்கின்ற நிலையை மாற்றியவன் ராணா பிரதாப் சிங். அவன் ஆதிவாசிகளையும் படையிலே இணைத்துக் கொண்டான். அனைவரையும் இணைத்துக் கொண்டு கொரில்லா யுத்தத்தை முன்னெடுத்தியவர் ராணா பிரதாப் சிங். அதை பார்த்துத்தான்
சிவாஜி என்பவர் அதை மேற்கொண்டார். அடுத்ததாக ஒரு தலைவன் எப்போதுமே முடிவெடுக்கும் திறமை பெற்றவனாக இருக்க வேண்டும். நெப்போலியனை எதிரிகள் துரத்துகிறார்கள். அவன் ஒருவன் மட்டும் தனக்கு பிரியமான குதிரையிலே செல்கிறான். அவர்கள் பிடித்து விட்டால் அவன் காலி. அந்த சூழலில் அவன் குதிரையிலே செல்லுகிற போது மிகப்பெரிய பள்ளம் ஒன்று இருக்கிறது. குதிரையை தட்டுகிறான். குதிரை பாதியை தாண்டுகிறது, மீதியை இவன் தாண்டுகிறான். எதிரிகளிடமிருந்து தப்பித்து விடுகிறான். முடிவெடுக்கும் திறன் வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும். 1971ஆம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்கிற போது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றின் மீது குண்டெறிந்து விடுகிறது. அந்த கப்பலுக்கு தலைவராக இருந்தவர் மகேந்திர முல்லா என்பவர். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கப்பலிலே இருந்த மற்ற படை வீரர்களை எல்லாம் காப்பாற்றிவிட்டு அந்த கப்பலிலேயே மடிந்து போனார். ஒரு தலைவன் என்பவன் எப்போதும் பொறுப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஒரு தலைவன் ஊக்கம் உடையவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய படையில் இருப்பவர்களை சகல நேரமும் நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகப் போகிறீர்கள், உங்களிடம் அசாத்தியமான திறமை இருக்கிறது என்று சொல்லவிட அப்படிப்பட்டவன் தான் ஹானிபால். மிகப்பெரிய ரோமாபுரி ராஜ்யம், எல்லா பாதைகளும் ரோமாபுரியிலே முடிகின்றன என்று சொல்லுகிற போது அதை எதிர்த்து தன்னுடைய சிப்பாய்களிடம் நீங்கள் அசாத்திய ஆற்றல் பெற்றவர்கள், ரோமாபுரியை உங்களால் எதிர்க்க முடியும் என்று அவர்கள் உள்ளத்திலே வீர கடலை மூட்டினான். அதுதான் ஊக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. சமயோசித புத்தி ஒருவருக்கு இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் 14 வயது சிறுவன். பூசபேலஸ் என்கின்ற அந்த குதிரையை எல்லோரும் அடக்க முயற்சி செய்கிறார்கள், முடியவில்லை. அலெக்சாண்டர் கவனிக்கிறார், அந்த குதிரை தன் நிழலை பார்த்து பயப்படுகிறது. 14 வயது சிறுவனான அவர் அந்த குதிரையிடம் சென்று அதன் தலையை நிழலை நோக்கி திருப்புகிறார். அந்த குதிரை பயந்த நேரத்தில் மேலே ஏறி அமர்ந்து சவாரி செய்கிறார். அப்போது மாசிடானோடைய மன்னன் பிலிப் சொல்லுகிறான், உனக்கு இந்த மாசிடோனியா பத்தாது, உலகமே தேவை என்று கூறுகிறான். தலைவனானவன் பிறப்பிலேயே வர வேண்டும் என்று ஒரு காலத்தில் சரித்திரம் நம்பியது. 2ஆம் ரிச்சர்ட் நாடகத்தில் ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். 2ஆம் ரிச்சர்ட் மன்னன் சொல்லுவான், நான் தெய்வீக சக்தி பெற்றவன் என்று. ஒரு காலத்தில் மன்னர்கள் எல்லாம் நாங்கள் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள், தெய்வங்களே எங்களை நியமித்தன என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நம்முடைய சமூகத்திலும் கூட முதலாவது மகனுக்குத்தான் அரசுரிமை என்று இருந்தது. லா ஆஃப் பிரைமோஜெனிட்டர் என்று பெயர். முதல் மகனுக்குத்தான் அரசுரிமை என்று. ஆனால் 400 ஆண்டுகளாக பிறப்புக்கும் தலைமை பண்புக்கும் சம்பந்தமில்லை, யார் வேண்டுமானாலும் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்ள முடியும் என்பதை சரித்திரம் நிரூபித்தது. விளிம்பிலே இருக்கிற பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டுதான் மைய பகுதிக்கு வர வேண்டும். நீ மைய பகுதியில் தாக்குதல் நடத்தினால் எப்படி வெல்ல முடியும்? நீ சந்திரகுப்த மௌரியன் அப்படித்தான் செய்கிறார் என்று சொன்னதும் தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு நந்தர்களை வென்றார் என்று கர்ணவழி கதை உண்டு. அந்த சந்திரகுப்த மௌரியனுடைய பேரனாக இருந்தவர் தான் மகா அசோகர். இந்திய சரித்திரத்தில் 2 பேரைத்தான் மகா என்கின்ற அடைமொழியோடு அழைக்கிறார். ஒருவர் அசோகர், இன்னொருவர் அக்பர். அந்த அசோகரை பற்றி ஒரு கர்ணவழி கதை உண்டு. அசோகர் பௌத்த மதத்திற்கு மாறிய பிறகு ஞானிகளை பார்க்கிற போதெல்லாம் தலைதாழ்த்தி வணங்குவார். அவருடைய அமைச்சர் ஒருவர் சொன்னார், நீங்கள் மன்னர், எல்லோருக்கும் தலை வணங்கலாமா? ஞானிகளை பார்த்து எதற்காக தலை வணங்குகிறீர்கள் என்றார். உடனே அசோகர் அதற்கு பதில் சொல்லவில்லை. 1 வாரம் கழித்து தன்னுடைய அமைச்சர்களை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவரிடம் ஒவ்வொன்று சொன்னார். அப்போது தலை வணங்கக்கூடாது என்ற அமைச்சரும் இருந்தார். ஒரு அமைச்சரிடம் நீ ஆட்டுத்தலையை கொண்டு வா, ஓர் அமைச்சரிடம் ஒட்டகத்தலையை கொண்டு வா, ஓர் அமைச்சரிடம் மாட்டுத்தலையை கொண்டு வா, இப்படி சொன்னார். இந்த தலை வணங்கக்கூடாது என்று சொன்ன அமைச்சரிடம் நீ மனித தலையை கொண்டு வா என்றார். அரும்பாடுபட்டு வெகு நேரத்திற்கு பிறகு ஒரு மனித தலையை அவர் கொண்டு வந்தார். என்ன செய்ய வேண்டும் என்று அமைச்சர்கள் கேட்டார்கள். இதை விற்றுவிட்டு வாருங்கள் என்றார். சிறிது நேரத்திலேயே மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆனால் மனித தலையை எடுத்து சென்றவர் வெகு நேரம் கழித்து வியர்க்க விறுவிறுக்க வந்தார். அவரிடம் கேட்டார், ஏன் இவ்வளவு நேரம்? இந்த தலையை வாங்குவதற்கு யாருமே தயாராக இல்லை. பார்த்ததுமே கண்ணை மூடிக்கொண்டார்கள். இந்த தலையை யார் வாங்குவார்கள்? அரும்பாடுபட்டு நான் ஒருவர்
அவருக்கு பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்ள சொன்னேன் என்றார். இப்படிப்பட்ட மனித தலை நான் தாழ்த்தி வழங்குவதா உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று அசோகர் குறிப்பிட்டார். எனவே அசோகருடைய பெயரும் சரித்திரத்திலே நிலை பெற்றிருந்தது. நாம் எல்லோரும் நன்றாக அறிவோம். முகலாய சாம்ராஜ்யத்தில் ஒரு கட்டத்தில் விரல் வெட்டி ஆட்டியவர் ஷேர்கான் என்கின்ற ஷேர்ஷா. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஒரு வயதான மூதாட்டி கூட பணப்பையோடு நெடுஞ்சாலையிலே தூங்கலாம் என்கின்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது. அந்த ஷேர்ஷா ஒன்றும் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, அவர் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு சிப்பாயாக இருக்கிறார். பாபர் தன்னுடைய பாசறையிலே அமர்ந்திருக்கிறார். எல்லோரும் வந்து உணவை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். ஷேர்கானும் வருகிறார். பாபர் அவருடைய உடல்மொழியை பார்த்து விட்டு சொல்லுகிறார், இவர் ஆபத்தான பேர்வழி, இவரை உடனே கைது செய்யுங்கள். அந்த அமைச்சர் சொல்கிறார், முகலாய சாம்ராஜ்யத்திற்கு இந்த சிப்பாயால சிரமம் வந்துவிடும், வேண்டாம் என்கிறார். அந்த சிப்பாய் தான் பின்னால் ஹுமாயூனை தோற்கடித்து விட்டு முகலாய சாம்ராஜ்யத்தில் தன்னுடைய கொடியை நாட்டி ஆண்டவர் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டார். அந்த நாட்டின் தட்பவெட்ப நிலை, அங்கிருக்கிற மக்களுடைய மனநிலை, அங்கிருக்கிற வசதிகள் போன்ற அனைத்தையும் அறிந்து வைத்துக் கொண்டுதான் அவன் படையெடுத்து செல்வான். தன்னுடைய படை வீரர்களுக்கு அவன் எப்படி ஊக்கமளித்தான் என்பதற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். பாலைவனத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். குடிநீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. படை வீரர்கள் எல்லாம் தாகத்தோடு இருக்கிறார்கள். அலெக்சாண்டருக்கும் தாகம். அப்போது அந்த வழியாக ஒரு சிப்பாய் ஒரு பெண்மணியை ஒரு குவளை தண்ணீர் கொண்டு வர செய்கிறார். அந்த சிப்பாய் அந்த பெண்மணியிடமிருந்து அந்த குவளை தண்ணீரை வாங்கி கொடுக்கிறார். அலெக்சாண்டர் அனைவரையும் பார்க்கிறார். எல்லோரும் தாகத்தில் தவிக்கிறார்கள். நான் ஒருவன் மட்டும் அருந்துவது எந்த விதத்திலே தார்மீக நியாயம் என்று நினைக்கிறார். அதனால் அந்த தண்ணீரை அந்த பாலைவனத்திலேயே கொட்டி விடுகிறார். நீங்கள் தாகம் தீர்க்கும் வரை நான் தண்ணீர் அருந்த மாட்டேன் என்று அந்த சிப்பாய்களை ஊக்கப்படுத்துகிறார். அவர் படையெடுத்த இடங்களில் எல்லாம் பொருட்களை திரட்டுவார்கள். அது நீளமான ஒரு ஊர்வலமாக வரும். சமயத்தில் அந்த ஊர்வலம் மிக நீளமாக இருப்பதை பார்த்துவிட்டு இவ்வளவு பொருட்களை எல்லாம் எடுத்து சென்றால் நாம் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி முதலில் தன்னுடைய பொருட்களை அவர் எரித்தார். அதற்கு பிறகு மற்றவர்கள் பொருட்களை எரித்தார்கள். அதற்கும் ஒரு முன்னுதாரணமாக இருந்தார். இப்படி ஊக்கத்திற்கு இலக்கணமாக இருந்தவர் அலெக்சாண்டர். ஊக்கம் என்பது மிகவும் முக்கியம். அதனால்தான் நாம் எப்போதும் சொல்வது, ஊக்கம் உடையவன் தான் மற்றவர்களை வரையறை செய்ய முடியும். சந்திரகுப்த மௌரியரை பற்றி நான் குறிப்பிட்டேன். அவரை பற்றி ரோமாபுரியை சார்ந்த ஜஸ்டின் என்பவர் எழுதுகிறார். சந்திரகுப்தன் செல்யூக்கஸோடு போரிடுவதற்கு செல்கிறார். காட்டு களிர் ஒன்று பாய்ந்து வருகிறது. அதை அடக்கி அதன் மீது சவாரி செய்து ஊக்கமுடையவனாக தன்னுடைய படை வீரர்களிடம் நிரூபிக்கிறார் சந்திரகுப்த மௌரியர் என்று எழுதுகிறார். மெகஸ்தனிஸ் தன்னுடைய நூலிலே சந்திரகுப்தர் ஆட்சியில் மக்கள் விதிகளை மதித்தார்கள் என்று எழுதுகிறார். சந்திரகுப்த மௌரியர் தான் இந்தியாவிலே முதலில் குடிமை பணி தேர்வுகளை அறிமுகப்படுத்தியவர். 42 வயதிலே அவர் பதவியை துறந்து விடுகிறார். ஒரு சின்ன சம்பவம். ஒரு மேலாளர் தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். அப்போது புதிதாக சேர்கிற மேலாளரிடம் சொல்கிறார், இந்த நிறுவனத்தை சமாளிப்பது மிகவும் கடினம். 3 உரைகளை நான் உனக்கு தருகிறேன், 1, 2, 3 என்று. நீ முதல் பிரச்சனை வருகிற போது முதல் உரையை திறந்து பார். 2வது பிரச்சனை வருகிற போது 2வது உரையை திறந்து பார். 3வது பிரச்சனை வருகிற போது 3வது உரையை திறந்து பார் என்கிறார். இந்த உரையை தயாரித்து விட்டுத்தான் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்றார். 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான பிரச்சனை. எனவே அந்த புது மேலாளர் முதல் உரையை பிரிக்கிறார். அதிலே எழுதப்பட்டிருந்தது, முந்தைய மேலாளரை பழி சுமத்து என்று. உடனே அவர் முந்தைய மேலாளரை பழி சுமத்தி காலத்தை தள்ளினார். அதற்கு பிறகு ஒரு 6 ஆண்டுகள் கழித்து கடுமையான பிரச்சனை. 2வது உரையை திறந்து பார்த்தார். நிதி அதிகம் தேவைப்படுகிறது, நிதியை பெறு. எனவே நிதியை கேட்டு பெற்றார். 10 ஆண்டுகள் ஓடியது. இப்போது சமாளிக்க முடியாத பிரச்சனை. 3வது உரையை பிரித்தார். அதிலே எழுதப்பட்டிருந்தது, நீ இப்போது 3 உரைகளை தயார் செய் என்று எழுதப்பட்டிருந்தது. நீங்கள் அம்பேத்கருடைய சரித்திரத்தை படியுங்கள், இதோடு நின்று விடாதீர்கள்.
ராஜராஜனை படியுங்கள், ராஜேந்திர சோழனை படியுங்கள், நரசிம்மவர்ம பல்லவனை படியுங்கள், மகேந்திரவர்மனை பற்றி படியுங்கள், மாரவர்மன் சுந்தர பாண்டியனை படியுங்கள். இவையெல்லாம் நீங்கள் படித்தால்தான் எப்படி தலைமை பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள முடியும் என்பதை அறிய முடியும். எனவே நாம் அனைவரும் நாம் பணியாற்றுகின்ற நிறுவனத்தின் தலைமை பண்போடு திகழ்ந்து அவர்களை வழிநடத்தி அவர்களை மேம்படுத்தி இந்த சமுதாயத்தை செழிக்கச் செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.